பாரத பிரதமர் அமெரிக்கால இருக்கார். பொதுவாவே அமெரிக்காவுக்கு போயிட்டோம் அப்டின்னாலே ஏகப்பட்ட டீலிங் நடக்கும். அதுல வர்த்தகம், அதாவது 2 வகையா எடுத்துக்கலாம். ஒண்ணு கமர்ஷியலு, இன்னொன்னு டிஃபென்ஸ் ரீதியா எடுத்துக்கலாம். இந்த கமர்ஷியல் ப்ராடக்ட்லயே வம்பு பண்ணுவாய்ங்க. காரணம் அவனுங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் இங்க சந்தையா உருவாக்க துடிப்பார்கள். ஆனா அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. மியூச்சுவல் பெனிஃபிட் தாராளமா செய்யலாம் அப்படிங்கிற கொள்கைக்கு இந்தியா மாறியிருக்கு. அது மாறுனனால பெரிய அளவு அந்த கமர்ஷியல் செக்மெண்ட்ல பிரச்சனை வரப்போறதே இல்ல. ஆனா, அமெரிக்கா டிஃபென்ஸ் செக்மெண்ட் அப்படிங்கிறதுல இந்தியாவ குறி வைக்கும். ஏன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து பிரிக்கணும். அதே சமயம் தற்சார்ப நோக்கி போக்கூடிய இந்தியாவ ஸ்லோ குடுக்கணும்னு நெனைப்பாய்ங்க மனசுக்குள்ள. வெளியில வேகம் குடுக்குறோம்னு பேசுவாய்ங்க. எத கரெக்ட்டா பிடிச்சு நம்ம ட்ரிகர் பண்ணி வெளியில வரணும். இல்லாட்டி சிக்கிக்குவோம். இந்த மாரி பல பிரச்சனைகள் இருக்கு. இத தாண்டி டிஃபென்ஸ்ல குறிப்பிடத்தகுந்த விஷயம். உதாரணத்துக்கு எல்லாத்தையும் கழட்டிட்டு சில விஷயங்கள வித்துட்டு போயிருவாய்ங்க. காரணம் என்ன அப்டின்னா, முக்கியமானது நட்பு நாடுகளுக்கு மட்டும் தான்பாங்க. அந்த நட்பு நாடுகளுக்கே சில விஷயங்கள் நோ அப்டின்ருவார்கள். ஆனா, சீனாவ எதிர்க்கணும் அப்படிங்கிறக்காக, நட்பு நாடுகளுக்கே நோ சொன்ன சப்மரைன ஆஸ்திரேலியாவுக்கு வித்தார்கள். பிரான்ஸ் விக்கப்போற அந்த கடைசி ஸ்டேஜ்ல அக்ரீமெண்ட் பேப்பர கிழிச்சு போட்டு உள்ளுக்குள்ள போன நாடு அமெரிக்கா. அத காட்டிலும் கூடுதல் வேகத்த இந்தியா கூட அமெரிக்கா காட்டுது. இது ஒரு நல்ல விஷயம் தான். காரணம் அமெரிக்காவோட இந்த மாரி நீண்ட நாள் டிஃபென்ஸ் டீல் போட்டு போம்போது, நம்ம சேஃப் ஜோன்ல தான் இருப்போம். பெரிய அளவுல அமெரிக்கா வம்பு பண்ணாது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்குன்னு ஒரு லெவல் தான். ஏமாந்தோம் அப்புட்ன்னா வம்பு பண்ண ஆரம்பிச்சுருவாய்ங்க. சரி அப்படி என்ன போட்டிருக்கார்கள் அப்புட்ன்னா, செமிகண்டக்டர்கள், டிஃபென்ஸ் ரீதியான செமிகண்டக்டர்கள் சிப் மேக் பண்ற ஃபேக்டரி இந்தியாவுக்கு வரப்போது. அமெரிக்காவோட ஸ்பேஸ் ஃபேக்டரி இந்தியாவுக்கு வரப்போது. இது ஒரு முக்கியமான விவகாரம். இந்திய ராணுவத்துக்கு தேவையானதை அதுல மேனுஃபேக்சரிங் செய்ய போறோம். அமெரிக்க ராணுவத்துக்கு தேவையானதை மேனுஃபேக்சரிங் பண்ண போறோம். அப்ப ஏறக்குறைய நம்ம கிட்ட உள்ள டெக்னிக்கல் தரம் அப்படிங்கிறது பல மடங்கு உயர்ந்து கிடைக்கும். அதே சமயம் எந்த காலகட்டங்கள்லயும் எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது நம்ம தடுமாற தேவையில்ல. இது எல்லாம் எப்ப பிள்ளையார் சொல்லி ஸ்டேஜ்லயே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அதனால இனி வருங்காலங்கள் இதுதான் உலகத்த ஆளப்போது. அப்படி இருக்கும்போது, இதுல நம்ம பெரிய அளவு இப்பவே ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு நகர்றோம். அதுவும் யாரு கூட? அன்னை அமெரிக்கா கூட நகர்றோம். இங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் அதுவும் அமெரிக்க ராணுவத்துக்கு, இந்திய ராணுவத்துக்கு அப்படிங்கல அசைக்க முடியாத ஒரு ஜோன்ல போய் நிக்கிறோம். அதுக்கடுத்து அப்படிங்கிறது ஆளில்லா விமானம் தான். இந்த ஆளில்லா விமானத்துக்குள்ளேயும் ஒரு கூட்டு தயாரிப்பு இந்தியாலயே மேனுஃபேக்சரிங் அப்படின்னு குறி வச்சு நகர்றோம். இப்ப சமகாலத்துல ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல பல ஆயுதங்கள் மைலேஜ் எடுத்தாலும், ஆளில்லா விமானத்துக்கு தனியான ஒரு ரகமே இருக்கு. ஏன் அப்டின்னா, அதோட பாதிப்பு அப்படிங்கிறது யாரும் நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. அந்த காலத்துல இருந்து அதாவது 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர்ல பெருசா தடுப்பு தாக்குதலுக்கு நம்புறது என்ன அப்படின்னா பதுங்கு குழிகள் தான். ஆனா, அந்த பதுங்கு குழிகளே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர நோக்கி போற அளவுக்கு ஆளில்லா விமானம் மைலேஜ் எடுக்குது. அதே மாரி கனரக பீரங்கியில அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்த நாடுகள் எல்லாருமே இப்ப ஒரு நிமிஷம் திகைச்சு போய் பார்க்கிறார்கள். ஏன் அப்புட்ன்னா, இந்த டேங்க் படைய ரொம்ப சுலபமா சிதறடிக்குது ஆளில்லா விமானங்கள். இந்த மாரி மெயினான பிளேஸ்லயே புகுந்து விளையாடக்கூடிய ஆளில்லா விமானத்தோட பயன்பாடு போர்க்களத்துல ஜாஸ்தி ஆயி போயிருச்சு. இதில் சம்பந்தப்பட்ட விவகாரத்திலயும் இந்தியா, அமெரிக்கா கூட்டு தயாரிப்பு அப்படிங்கிறத மிக விரைவில் பார்க்கலாம். ஏறக்குறைய டிஃபென்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டோம் அப்படின்னா, இம்மீடியட்டா பிரிய முடியாது. 1, 2 உரசல்கள் வரும், கருத்து வேறுபாடு வரும், ஆட்சி மாற்றங்கள்னால காட்சி மாற்றங்கள்லாம் வரும். ஆனா பிரிய முடியாது அப்படிங்கிறது உண்ம. அப்படிப்பட்ட டீலிங்க நோக்கி இந்தியா, அமெரிக்கா போகும்போது, இப்ப இஸ்ரேல், அமெரிக்கா சண்டை போட்டுக்குவாய்ங்க. வெளிப்படையாவும் சண்டை போட்டுக்குவாய்ங்க, மறைமுகமாவும் சண்டை போட்டுக்குவாய்ங்க. ஆனா பிரிஞ்சு போவாய்ங்களான்னு கேட்டா மாட்டாய்ங்க. அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஜோன்ல இந்தியா போறதுக்கு அதிக வாய்ப்புகள், எல்லா கதவுகளும் தொறந்திருக்கு. நம்மளும் முதல் படி எடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறதான். சீனாவ 24 மணி நேரத்துல அமெரிக்கா ஒழிச்சு கட்டுமா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் ஒழிச்சு கட்டாது. அந்த அளவுக்கு அமெரிக்கா ரிஸ்க் எடுக்காது. ஏன் அப்படின்னா 1, 2 மிசைல்கள் அமெரிக்க திசைய நோக்கி வரும்னாலே ரிஸ்க் எடுக்க மாட்டாய்ங்க. ஒருவேளை அந்த மிசைல்கள் பூராமே இயங்காது, எல்லாத்துலயும் தண்ணி தான் உள்ள இருக்கு, வெடிமருந்து கூட இல்ல அப்படின்னு தெரிஞ்சா, அதுக்கப்புறம் 24 மணி நேரம்லாம் இல்ல, 4 மணி நேரத்திலேயே சீனாவ முடிச்சு கட்டிருவாய்ங்க. அது வேற கத.
ஆனா சீனாவ படிப்படியா முடிச்சு கட்டணும் அப்டின்னா, ஏறக்குறைய 30 வருஷம். சீனாவ கற்காலத்துக்கே ரொம்ப ஸ்லோவா பைய கொண்டு போனாலும் ஒரு 30 வருஷம் வரும். இல்ல இம்மீடியட்டா 3 வருஷத்துல கொண்டு போயிட்டாலும், அடுத்த 30 வருஷம் சீனாவ எந்திரிக்காம இருக்கணும். இது எல்லாத்துக்கும் சீனா சார்ந்து 1 நிமிடம், இல்ல 1 நூற்றாண்டு அப்டின்னு கணக்கு போட்டாலும் இந்தியா வேணும். இது அமெரிக்கா நல்லா புரிஞ்சுக்கிச்சு. அதனால தான் இப்படிப்பட்ட டிஃபென்ஸ் டீல்ல நம்மகிட்ட இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கடுத்து கேட்கவே வேணாம். 1 டசன் கம்பெனிகள இந்தியாவுக்குள்ள கொண்டு வர அவர்களும் தயாராயிட்டார்கள். கொண்டு வரதுக்கு நம்மளும் தயாராயிட்டோம். அது சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட டீல்கள். சீனாலருந்து வெளியேறது, உலகத்துல புதுசா முளைக்கக்கூடிய டெக்னாலஜிகள் எல்லாமே இந்தியாவுக்குள்ள பம்ப் ஆகுது. இது எல்லாமே இந்த அமெரிக்க விசிட்ல உறுதியாயிருச்சு அப்படிங்கிறது தான். இத தாண்டி குட்டி, குட்டி சச்சரவு இருக்கு. அதாவது அமெரிக்காவுக்குள்ள நடக்கக்கூடிய அரசியல், காலிஸ்தான் விவகாரம் இந்த மாரி பிரச்சனைகள் எல்லாம். இது பூரா ஒரு குட்டி கோடு தான். பெரிய கோடு சீனா நிக்குது. அதுக்கும் மேல பெரிய கோடு இந்திய சந்தை இருக்கு. அதனால அமெரிக்கால முழு மைலேஜ இந்தியா எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.